ஜனவரி 14 இன்றைய புனித தேவசகாயம். தேவசகாயம் 1712 ஆண்டு ஏப்ரல் 23 நாள் நட்டாலத்தில் நீலகண்டன் என்ற பெயரில் பிறந்தார். சிறு வயதிலேயே இவர் ஞானமும் அறிவும் பெற்றவராய் விளங்கினார். இதனால் திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மாவின் அரண்மனையில் காரியக்காரராக பணியும் பெற்றார். பார்கவியம்மா என்ற பெண்ணை மணமுடித்து மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். இச்சமயத்தில் தேவசகாயத்தின் வாழ்க்கையில் சோதனைகளுக்கு மேல் சோதனைகள் வந்தன. அவர் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தார். அப்போது மன்னரின் படைப்பிரிவில் படைத்தளபதியாக பணியாற்றி வந்த பெனடிக்ட் டெலனாய் என்பவரிடத்தில் தன்னுடைய வாழ்வில் வரும் சோதனைகளை எடுத்துச் சொல்ல, அதற்கு அவர் விவிலியத்திலிருந்து யோபுவின் கதையை எடுத்துச் சொல்லி தேவசகாயத்தை அமைதிப்படுத்தினார். அதன் பிறகு விவிலியத்தையும் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள ஆசைப்பட்ட தேவசகாயம் பத்மநாபபுரத்தில் பங்கு தந்தையாக இருந்த அருட்தந்தை பீட்டர் பரேஸ் என்பவரை சந்தித்து கிறிஸ்துவை பற்றி இன்னும் முழுமையாக அறிந்து கொண்டார். கிறிஸ்து பற்றி அறிய அவர் உண்மையான கிறிஸ்தவராகவே மாறிப்போனார். 1745 ஆண்டு வடக்கங்குளத்தில் திருமுழுக்கு பெற்று நீலகண்டன் என்ற தன்னுடைய இயற்பெயரை தேவசகாயம் என்று மாற்றிக்கொண்டார். இவரோடு சேர்ந்து இவருடைய மனைவியும் திருமுழுக்கு பெற்றார். அவர் தன்னுடைய பெயரான பார்கவியம்மா என்பதை ஞானப்பூ என்று மாற்றிக்கொண்டார். தேவசகாயம் திருமுழுக்கு பெற்ற பிறகு புது ஆற்றல் பெற்றவராய் உணர்ந்தார். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் மிக துணிவுடன் எடுத்துரைத்தார். இதனால் ஏழை எளிய மக்கள் அனைவரும் கிறிஸ்தவ மதத்திற்கு மனமாற தொடங்கினார்கள். இதை கண்ட ஒரு சில புரோகிதர்களும் நம்பூதிரிகளும் திருவிதாங்கூர் மன்னரின் பிரதான அமைச்சரான ராமையன் தனவாய் என்பவரை சந்தித்து எல்லாவற்றையும் எடுத்துச் சொன்னார்கள். இதனை கண்டு சிரமற்ற அமைச்சர் இப்பிரச்சனையை மன்னரிடத்தில் எடுத்துச் சொன்னார். மன்னரோ மக்கள் அனைவரும் நடுங்கும் வண்ணம் தேவசகாயத்தை கழுதையின் மீது ஏற்றி எருக்க மாலையை அவருக்கு அணிவித்து ஏறக்குறைய 8 மைல் தூரம் அவரை கூட்டிச் சென்று பலவிதமாக துன்புறுத்தினார். அப்போதும் கூட அவர் ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் அறிவித்துக் கொண்டே இருந்தார். இதனால் கிறிஸ்தவன் எண்ணிக்கை மேலும் மேலும் அதிகமானது. இதை பார்த்து மிரண்டு போன சதிகார கும்பல் மன்னரிடம், இவனை இப்படியே விட்டால் சமய மாற்றம் பெருக்குமே ஒழிய அது நிற்பதற்கான வழி இல்லை. அதனால் இவனை தீர்த்து கட்டினால்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் வழி பிறக்கும் என்று நயவஞ்சகமாய் பேசியது. அதனால் மன்னன் தேவசகாயத்தை தீர்த்து கட்ட துணிந்தான். 1752 ஆண்டு ஜனவரி 14 நாள் மன்னன் தேவசகாயத்தை ஆறுமொழிக்கு அருகில் இருக்கும் காற்றாடி மலைக்கு கூட்டி சென்று கொலை செய்வதற்காக ஆணை பிறப்பித்தான். அக்கொலை களத்தில் நின்று கொண்டு தேவசகாயம் வானத்தை அண்ணாந்து பார்த்து, தந்தையே, என்னுடைய ஆவியை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். இப்போது நான் உம்மிடத்தில் வருவதை நினைத்து பெருமைப்படுகிறேன் என்று சொல்லி ஜெபித்தார். படைவீரர்கள் துப்பாக்கியால் சுட மார்பில் கொண்டு பாய்ந்து தேவசகாயம் தன்னுயிரை இழந்தார். தற்போது அவர் இந்தியாவின் முதல் பொதுநிலையினர் புனிதராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்.